இத்தலத்தில் முருகன் காலையில் சிறுவனாகவும் உச்சிப்பொழுதில் இளைஞனாகவும் மாலையில் முதியவராகவும் முக்கோலங்களில் அருள்பாலிக்கிறார். பிரமனின் ஆணவத்தை அடக்க முருகன் ஆண்டிக் கோலத்தில் வந்து அருளியதால் இவ்வூர் ஆண்டார்குப்பம் எனப் பெயர் பெற்றது. ஆண்டிக்கோலம் ஒருமுறை ஒரு பக்தருக்கு காட்சி தரும்போது ஆண்டி சிறுவன் வடிவில் வந்து பின் பாலசுப்பிரமணியராக காட்சியளித்ததால் இந்த இடம் ஆண்டியர்குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஆண்டார்குப்பம் என மாறியது. வேலாயுத தீர்த்தம். இங்குள்ள முருகனை வணங்க வந்த பக்தர் ஒருவருக்கு நீராட வசதி இல்லாத போது முருகன் தன் வேலாயுதத்தால் தரையை தோண்டி நீர் பெருகச் செய்த தலம் இது. இதுவே வேலாயுத தீர்த்தம் எனப்படுகிறது. வித்தியாசமான தரிசனம். மூலவர் பாலசுப்பிரமணியர் காலையில் குழந்தையாகவும் உச்சி வேளையில் இளைஞராகவும் மாலையில் முதியவர் போலவும் காட்சி தருவது இத்தலத்தின் இக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது மற்றும் திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த முருகனை வழிபட்டால் பதவி மற்றும் புகழ் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.